WWE UFC அண்ட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் தான். ஏன்னா WWE பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டட், நீங்க போடுற சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜ சண்டை கிடையாது, உங்களுக்கு என்னடா உண்மையான சண்டையை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் பிராக் லெஸ்னர் WWE மட்டும் சாம்பியன்ஷிப் அடிக்காம UFC-லயும் போயிட்டு சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாரு. அண்ட் பிராக் லெஸ்னரை தொடர்ந்து இன்னொரு WWE ரெஸ்லரும் பாத்தீங்கன்னா எங்களாலையும் நிஜ ஃபைட்டை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. பிராக் லெஸ்னருக்கு கிடைச்ச மாதிரியான ஸ்பாட்லைட் இவருக்கு கிடைக்க நிறைய MMA ஃபைட்ஸ்ல இவர் கலந்துக்கிட்டு அவருடைய ஒப்போனன்ட்ஸை ஓட கதற விட்டுருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி பாபி லாஷ்லி தான். தலைவனுடைய முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி நம்மளுடைய சியான் விக்ரம் அப்பையும் இப்பையும் ஒரே மாதிரி இருக்காரோ அதே மாதிரி தான் பாபி லாஷ்லியும் இருக்காரு. எப்படி டெபியூ ஆகும் போது இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்பையும் இருக்காரு. முக்கியமா அவருடைய பிசிக், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிசிக் வந்து இப்பையும் மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா பாபி லாஷ்லிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 வயசு ஆகுது. அண்ட் அவருடைய பிசிக்கான ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து கன்சிஸ்டன்சி, ரெண்டாவது கண்டிப்பா அவருடைய ஜெனடிக். அண்ட் ஒரு இன்டர்வியூல பாபி லாஷ்லி தன்னுடைய ஜெனடிக்கை பத்தி பேசியிருப்பாரு. அதுல என்ன அவர் சொல்லியிருப்பாருன்னா, தன்னுடைய பசங்க கிட்ட ஒரு மோட்டிவேஷனா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு, அது என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்துட்டு போனது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக்ஸ். அந்த ஜெனடிக்ஸ் உங்களுக்குமே பாத்தீங்கன்னா கிஃப்டா வந்திருக்கு, முடிஞ்ச அளவு அதை யூஸ் பண்ணி சாதிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இதுலயே நம்ம கிளியரா விளங்கிக்கலாம், பாபி லாஷ்லி பிராக் லெஸ்னர் மாதிரி பயங்கர மஸ்குலரா இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஜெனடிக்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு. அண்ட் இந்த மாதிரி பயங்கர மஸ்குலரா பெருசா இருந்தாலே நீங்க ரொம்பவே ஸ்லோவா இருப்பீங்க, உங்களால ஓடக்கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா உடைச்சு தள்ளி இருப்பாங்க. உங்களால உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்களும் பயங்கர ஃபாஸ்டா இருக்கலாம்னு ப்ரூவ் பண்ணதுல முக்கியமான ஒருத்தர் பிராக் லெஸ்னர், இன்னொன்னு பாபி லாஷ்லி. அவருடைய ஃபிட்னஸ் ரூட்டீன்ல அவர் ரொம்பவே டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி US ஆர்மில சர்வ் பண்ணிருப்பாரு. அவர் அங்க கத்துக்கிட்ட அந்த டிசிப்ளினா இருக்கட்டும் இல்ல ஸ்கில்ஸா இருக்கட்டும் அவருக்கு இப்ப வரைக்குமே கேரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாபி லாஷ்லி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 17 MMA ஃபைட்ஸ்ல கலந்துருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 15 MMA ஃபைட்ஸை வின் பண்ணிருக்காரு அண்ட் 2 தடவை லூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இவர் ஃபைட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, இவரே கிட்டத்தட்ட மலை மாதிரி இருப்பாரு. இவரோட பெரிய பெரிய ஆட்களோட எல்லாம் இவர் ஃபைட் பண்ணிருக்காரு. அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி 170 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய பாப் சாப். இவரை நிறைய பேர் பாத்தீங்கன்னா தி பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ உடனே பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் எல்லாம் கல்ல தூக்கிட்டு வர வேணாம், இதை நான் சொல்லல, MMA ஃபேன்ஸ் தான் சொல்றாங்க. அண்ட் அவருக்கு பீஸ்ட்னு பேர் வரதுக்கான முக்கியமான காரணம் ஆப்வியஸ்லி அவருடைய அந்த சைஸ் தான். அண்ட் 90ஸ்ல பிராக் லெஸ்னருக்கு முன்னுக்கே NFL விளையாடும் போதே அவருக்கு பீஸ்ட் அப்படின்னு பேரை கொடுத்துட்டாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற பாபி லாஷ்லிக்கு பாத்தீங்கன்னா இவரையோ இவரோட உடம்பையோ பார்த்து எந்த ஒரு பயமுமே இல்ல. நீ எவ்வளவு பெரிய பீஸ்டா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனா இன்னைய நாளுக்கு நீ என்னுடைய ஃபீஸ்டா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொலம் தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. வெறும் 3 நிமிஷம் 17 செகண்ட்ஸ்ல பாபி சாப்ப பாடி சோடாவா மாத்திருப்பாரு நம்ம பாபி லாஷ்லி. அதே வரிசையில வந்தவர் தான் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் தாம்சன். ஆனா பாப் சாப்பை விட ஜேம்ஸ் தாம்சன் ரொம்பவே ஸ்கில்டான ஒரு பர்சன். இவருக்கும் பாபி லாஷ்லிக்கு பாத்தீங்கன்னா 2 தடவை ஃபைட் நடந்திருக்கும். அதுல 2012 நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தாம்சன் தான் வின் பண்ணிருப்பாரு. அண்ட் அந்த மேட்ச்ல அவர் தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்னதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவர் ஒரு பீஸ்ட் மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருந்தாலுமே எடுத்தோனே ஃபுல் மோட்ல தன்னுடைய 100% பவரை யூஸ் பண்ண பாபி லாஷ்லி போக போக அவர் ரொம்பவே டயர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டாரு. இந்த டயர்ட்னஸ் பாத்தீங்கன்னா தாம்சனுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிருக்கும். அண்ட் அவர் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வின்னும் பண்ணிருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட தோல்வினால பாபி லாஷ்லி கிவ் அப் பண்ணாம அதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணிட்டு 2015ல திருப்பியுமே ஒரு ரீமேட்ச் பண்ணிருப்பாங்க தாம்சனோட. அண்ட் அந்த மேட்ச்ல பாபி லாஷ்லி ஜேம்ஸ் தாம்சனை ஃபைனலா டிஃபீட் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி பாபி லாஷ்லி விட்டு MMA கரியரை பொறுத்த வரைக்கும் தலைமை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் பீஸ்ட் மோட்ல தான் இருந்திருப்பாரு. இப்படிப்பட்ட பயங்கர ஸ்கில்டான டேலண்டடான பாபி லாஷ்லி பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் UFC-ல ஜாயின் பண்ணிருக்கவே மாட்டாரு. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க, அதை நாங்க செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்ப்போம். சோ ஃபைனலா பாபி லாஷ்லியை பொறுத்த வரைக்கும் WWE இருக்கட்டும் இல்ல MMA இருக்கட்டும் ரெண்டுலயுமே ஹைலி ஸ்கில்டான ஒரு அண்டர்ரேட்டடான அத்லீட். ஒருவேளை அவங்களுடைய பீக்ல பாபி லாஷ்லியும் பிராக் லெஸ்னரும் ஒரு UFC இல்லனா MMA ஃபைட்ல கலந்துக்கிட்டாங்கன்னா அதுல யார் வின் பண்ணிருப்பாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் மேலும் மேலும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷர்ஸ் எல்லாம் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.